என்ன எப்படி இருக்க ஆஃப்டர் ஆல் ஒரு டாஸ்க் நான் ஒரு 6-7 தடவை பண்ணிட்டேன். ஃபுல்லாக தூக்கம் இல்லை. ஸோ இப்படிலாம் பண்ணி ஃபுல்லாக தான் தூக்கம். இது ஆக்சுவலி இன்ஜுரி. பண்ணிடுவாங்க. அது ஏதோ ஒரு சில்லி மிஸ்டேக். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணப்போ ஒரு வார்னிங் கொடுத்திருந்தா அப்புறம் பார்த்துருப்பேன். இத்தனை வாட்டி பண்ணுறாங்க சொல்கிறேன். இத்தனை வாட்டி பண்ணேன். பாவம் பண்ணுறோம். நம்ம பயமா நிக்சன் ரொம்ப பாவம். நிக்சனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்கான். பாவம் பையன் தெரியாமல் கையை தூக்கிட்டான். அவன் தெரிஞ்சு பண்ண விஷயங்கள்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம்மா. நீ அவனுக்கு வக்காலத்தெல்லாம் வாங்காது. நீ அதுதான் வாங்க. வேறு என்ன பண்ணுவ நீ? நேற்று பிக் பாஸை மானிட்டர் பண்ணியிருந்ததுனால அவருடைய தில்லாலங்கடி வேலைலாம் செய்ய முடியல அவரால். தூக்கம் வரல. நான் டாஸ்க்கு சீரியஸாக போயிட்டு இருந்தது. நீ கிண்டல் பண்ணுறது எனக்கு பிரச்சனை இல்லை. உட்காந்துட்டு அவங்க எல்லாம் நக்கல் பண்ணாங்க. அது இதை 5 மணி நேரம் ஹோல்ட் பண்ணிருக்காங்க. எஜ்ஜு கஷ்டம். முடிஞ்ச அளவுக்கு டஃப் கொடுத்து ஹோல்ட் பண்ணு. நான் காஃபி கேட்டது தூக்கம் இருக்காங்க. நான் காலைல 6 மணி வரைக்கும் ஹோல்ட் பண்ணது தெரியாது. மென்டலி நான் ஸ்ட்ராங் ஆகிட்டேன். 1 ஹவர் தான். அதுக்கப்புறம் கை ரெடி ஆகிடுச்சு. நமக்குள்ள ஃபன் பண்ணுறது அங்கே நக்கல் அடிக்கும்போது நமக்கு சில் நமக்குள்ள பேசுறது என்னைக்குமே நான் டீ வரைக்கும் பாதி போயிட்டாப்பா. நான் அதே இதுல அந்த போர்டு சரியில்லைன்னா நான் ஹோல்ட் பண்ணியிருந்தேன். சரிஞ்சிச்சு. இதுக்கு மேலே ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் உங்ககிட்ட வந்துட்டேன். அதனால கை ஆமா, உன்னுடைய எண்ணமே ஜெயிக்கிறது கிடையாது. உன்னுடைய எண்ணம் விஷ்ணுவை தோக்கடிக்கிறது தானே. பிடிச்ச விதம் நிக்சனுக்காக ஆடணும்னு சொல்லி யோசிச்சு நம்ம நின்றுட்டு ஆடணும்னு நம்மளுடைய டீம் பாருங்க. கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க. எனக்கு ஒரு கை காலி லெஃப்ட் ஹேண்ட். அங்க எல்லாரும் நம்மளே ஏதோ ஹோல்ட் ஆகி போன்னு சொல்லிட்டு விசித்திரா மேம் அந்த சைடு சோலோ. அவங்க வேற லெவல் பண்ணாங்க. ஒரு கையில சோலோவா நிக்க வைப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே. ஆதேஷ் மேல பெரிய கான்ஃபிடென்ட் இருந்தேன். ஆதேஷ் பண்ணிடுவாங்க. அது ஏதோ ஒரு சில்லி மிஸ்டேக். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணப்போ ஒரு வார்னிங் கொடுத்திருந்தா அப்புறம் பார்த்துருப்பேன். இத்தனை வாட்டி பண்ணுறாங்க சொல்கிறேன். இத்தனை வாட்டி பண்ணேன். பாவம் பண்ணுறோம். நம்ம பயமா ஃபவுல் வெளியே கொண்டு ஓகே. 3 பாய்ஸ் ஒரு பையன். நாங்கள் அப்படியே 3 பாய்ஸ் ஒரு கேர்ள். ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இப்படி பண்ணிட்டே இருந்தேன். ஃபவுல் டாப்ல வெறுத்துட்ட வாழ்க்கை. வேலைக்கு நல்லா ஓப்பன் வர பண்ணிட்டேன். நான் சொன்னே வந்துட்டேன். இன்னைக்கு மாயா அக்கா வேற லெவல் பண்ணாங்க. செம்ம பண்ணாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து தாங்கி பிடிச்சிட்டு இருந்தது அவங்க மட்டும் தான். மூணு அக்காவும் பாவம் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணாங்க. மம்மியும் பாவம் 4 hours சூப்பராக பண்ணாங்க. கன்மரி போய் நின்று 4 hours அப்படியே நின்னாங்க. உங்களோட ஃபீல் என்னன்னு எனக்கு புரியுது. டுடே இஸ் நாட் யுவர் டே. நீ முடியாம கிவ் அப் பண்ண. ஒரு ஃபவுல் இஸ் நாட் கேப்பபிள்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அவனுடைய ஃபீல் என்னன்னு உனக்கு புரியாதாம்மா? அது எங்களுக்கு புரியுமா? நீ எப்படியெல்லாம் எந்தெந்த நேரத்தில் மொழியை மாற்றுவேன்னு எங்களுக்கு தெரியாதா? டஃப் கொடுத்தாங்க. அவங்க தானே டஃப் செம்ம டஃப் கொடுத்தாங்க. லேடிஸாக இருந்து கொடுத்தாங்க. சூப்பர். நம்ம 3 பேர் சேர்ந்து கொடுத்தாங்க. பேஸில் இருக்காம எவ்வளோ டஃப் செம்மையாக இருக்கு பார்த்தியா? அவ்வளோ இதாக இருக்கு பார்த்தியா? ஐயோ அது வராது. இது சூப்பர் ஸ்ட்ராங்கா நிக்குது. கல்லு மாதிரி பாருங்க. ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. இதுல வந்து காலி தான் இன்ச்சி கூட எனக்கு இருக்காது. நான் 5 hours நின்னுட்டேன் லெஃப்ட் ஹேண்ட். அவங்க இன்னும் வேற லெவல். தனி ஆளா மாயா வேற. நீங்க விஷயம் கிவ் பண்ண மாட்டீங்க. லூசி. அவங்க 4 பேர் ஸ்ட்ராங்கா புடிச்சிட்டு இருக்காங்க. பண்ண முடியும். என்ன எப்படி இருக்க ஆஃப்டர் ஆல் ஒரு டாஸ்க். நான் ஒரு 6-7 தடவை பண்ணிட்டேன். ஃபுல்லாக தூக்கம் இல்லை. ஸோ இப்படிலாம் பண்ணி ஃபுல்லாக தான் தூக்கம். இது ஆக்சுவலி இன்ஜுரி.